வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து ஸ்டைல்ல இருக்கக்கூடிய நம்ம ராவடுப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ராவடுப்பு தான் வைக்க போறோம். இந்த ராவடுப்பு செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆடு இல்லன்னா மாட்டோட கால்ல தான் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி மாட்டு கால்ல செய்ய போறோம். இந்த மாரி காலோட அந்த பாத பகுதிய வாங்கிட்டு வந்துடுறோம். அதில தான் இன்னைக்கு செய்ய போறோம். இந்த மாரி காலை யாராவது சுட்டு பொசுக்கி ராவடுப்பு போட்டு சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பார்க்காதீங்க, இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ பட்டு அப்படியே வீடியோக்குள்ள வந்துருங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 கால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த கால் வந்து நல்லா அடுப்பு பற்ற வச்சு விறகு அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி காட்ட போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துடணும். இதுக்கு பேர் வந்து ராவடுப்புன்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுட்டு ரிட்டன் இதை வேக வைக்கணும். ரொம்ப நேரம் ஆகும், 4-5 மணி நேரம்லாம் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நைட் போட்டு வச்சுருவாங்க. ஒரு 10 மணி வாக்கெல்லாம் பண்ணிட்டு நைட்டு விடிய அப்படியே போட்டு வச்சுருவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து சூடு பண்ண இந்த கருப்பு கலர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆனொட்டி அது அப்படியே பிரிய ஆரம்பிக்கும். உடஞ்சி வெடிப்பு மாதிரி நம்ம தேங்காய் சுடுறப்ப எப்படி பிரிஞ்சு தேங்காய் அந்த மேலே மூடி வெடிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடித்து அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா தனியாக வர ஆரம்பிக்கும். அது அந்த மாதிரி வர்றப்போ அப்படியே எடுத்து தட்டினீங்கன்னா அது தனியாக கல் விழுந்துடும். எல்லா பக்கமும் திருப்பி காட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஹீட் ஏறி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பாதம் கலடும். அது வந்து பாத குழம்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் அப்படியே ஹீட்டாக அது பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெடிக்குதுங்களா. இந்த மாதிரி வெடிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி எடுத்து தட்டினீங்கன்னா அந்த மேலே இருக்க அந்த கருப்பு கலர் இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக கலண்டு விழுந்துடும். ஆனாலும் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெருப்பு ஏதாவது பெரிய கட்டெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக எரிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் கால் இது கலண்டு விழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கத்தி வச்சு சுரண்டி எடுத்துடணும். சுரண்டுறப்ப நம்ம ஃபுல்லாக சுரண்ட முடியாது. அப்பப்போ அப்படியே ஹீட் பண்ணி சுரண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கிற அழுக்கோ இல்லை வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த முடி மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்துடும். நான் அழுக்குன்னு சொன்னது அந்த கருப்பு கலரில் ஒரு இதாட்டம் இருக்கும். அதில் அந்த குழம்பு காலோட அந்த பகுதி பாதத்தோட அந்த பகுதி இருக்கும். அது கலண்டு ஃபுல்லாக விழுந்துடும். இருந்தாலும் அதில் ஆனால் சின்ன சின்ன பீசஸ்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹீட் பண்ணி இந்த மாதிரி சுரண்டி எடுத்திங்கன்னா வந்துடும். இது கொஞ்சம் பெரிய வேலை தான். எல்லாம் சுரண்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தண்ணியில் போட்டு 2-3 டைம் கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியே எப்படி பிளாக் ஆயிடுச்சு. கழுவி எடுத்துட்டு அந்த கீழே அந்த பாதை இருந்துச்சு பார்த்திங்களா, அதை தனியாக வெட்டிக்கலாம். இந்த பக்கம் மேலே அந்த இருந்த காலையும் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வெட்டிட்டு இந்த கெண்டைக்கால் பகுதி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக நம்ம வெட்டணும். சின்னதுன்னா பொடி வெட்டிடாதீங்க. எந்தெந்த பக்கம் வெட்டினா நமக்கு சூப்பு மாதிரி இருக்குமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டணும். இதை 2ஆக பழகணும். அந்த கெண்டைக்கால் பகுதியும் 2ஆக வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். ரொம்ப அடித்து உடச்சிடாதீங்க. உள்ளே இதுக்குள்ளே எலும்பு மச்சை இருக்கும். அதுதான் மெயினே. சுற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினீங்கன்னா லைட்டாக அதுவே இதாகும். அங்கே பாருங்கள் நடுவில் தெரியுதா, எலும்புக்கு நடுவில் அதுதான் எலும்பு மஞ்சையோ ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கழுவி எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 4 தடவை 5 தடவை கழுவுற மாதிரி தான் இருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை அடுப்பில் தண்ணி சுற்றி வச்சுட்டு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி நசுக்கிறோம். நம்மளது அம்மிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மழை வந்து அந்த பக்கம்லாம் இதாகிருச்சு. இன்றைக்கி செம்ம மழை நம்ம ஊரில். அதனால் இந்த மாதிரி கட்டையில் வச்சு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் வந்து நல்லா நுணுக்கி எடுத்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரக மிளகு. ஏன்னா இப்போ நம்ம இந்த எலும்பு போடுறப்போ அந்த எலும்பு மச்சைலாம் சொன்னலாம், அதில் இருக்கிற அந்த சாறு அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அந்த தண்ணியில் வந்துட்டுரும். அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதையும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா சூப் மாதிரி ஆயிரும்.
அதுக்காக தான் இது. ஆல்ரெடி நம்ம வேக வச்சது வெந்துட்டுருக்கு. நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இந்த வெங்காயத்தையும் பூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இதுக்குள்ளேயே போட்டு விட்டுறலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க. போட்டு மஞ்சத்தூள், கறினாவே எப்பயும் மஞ்சத்தூள் போட்டுடணும். அனல் பறக்குது. நைட்டு 11 மணிக்கு உட்காந்து கறி கிண்டிகிட்டு இருக்கிறோம். ஓகே, நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். ஒரு 4-5 மணி நேரம் நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து எடுத்தாச்சு. நம்ம வந்து 5 மணி நேரம் வேக வச்சுருக்கோம் 2 பெரிய கட்டையை போட்டு. இப்போலாம் இதை எடுத்து வச்சு சாப்பிட தயாராகிவிட்டது. இன்னும் பார்த்திங்கன்னா அனல் பறக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னல நான் அதுதான் இதுதான் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல ஒரு எசன்ஸ் மாதிரி ஆகி சூப் ஆயிரும் உங்களுக்கு. இந்த சூப்லேயே சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் பக்காவாக இருக்கும். வந்து பாருங்கள் சூப்பாக எடுக்கிறேன். அதில் நீங்கள் சீரகம் மிளகாலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டதுனால இன்னும் இதாக இருக்கும். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா மாட்டுக்காலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காலோட அடிப்பகுதி இருக்குங்களா அதை எடுத்து நல்லா நைட்டு விடிய அடுப்பில் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வந்து வச்சுருக்கோம். அது கூடவே அந்த காலோட சூப் எடுத்து வந்துருக்கோம். இருக்கிறதுல ஹை ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு கத்தாக இருக்குது. அப்படியே அந்த சாப்பாடை போட்டு சாப்பிட்டோம்னா வச்சுங்க வேற மாதிரி. சூடாக இருக்குது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மச்சையெல்லாம் இருக்கும். அதுதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பாய். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக்கை போட்டு ஷேரை பண்ணி விட்டுருங்க.